ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலும் ஈற்றினை நந்தி மகன்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். கடகராசி ராசி கட்டத்தின் 4வது வீடாகும். காலபுருஷனின் சுகஸ்தானம். இது நீர் தத்துவத்தில் இயங்கக்கூடிய சர ராசியாகும். மனக்காரகன் உடல் காரகன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவானின் ஆட்சி வீடு. கடகராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தன் அன்பாலும் உழைப்பாலும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் குணத்தாலும் ஒரு நாள் தன் வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைகின்றனர். இவர்களின் வளர்ச்சியைக் கண்டு ஒரு நாளும் இவருடைய நட்புகளோ உறவுகளோ பொறாமைப்படுவதில்லை. ஏனென்றால் இவர்களின் நடத்தை இவர்கள் முன்னேற வேண்டும் என்று அனைவரையும் நினைக்க வைத்துவிடும். ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் 2 அல்லது 3 கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ அடைந்தால் அவர்கள் சராசரியான இந்த மனித வாழ்வை வெற்றிகரமாக வாழ்ந்து முடிப்பார்கள். கடக ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்கள் மட்டுமே பிறக்கும் பொழுதே 9 கிரகத்தில் ஒரு கிரகத்தை ஆட்சியாக பெற்று பிறக்கின்றனர். இதனால் இவர்களின் மனமும் அறிவும் விசாலமாகிறது. நீங்கள் பிறக்கும் பொழுது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். அதுவே சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பாதி வயதிற்கு மேல், அதாவது வாழ்வின் பிற்பகுதியில் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 வருடம் அஷ்டம சனி நடைபெற்று வந்தது. கடந்த மாசி மாதத்துடன் அந்த அஷ்டம சனியானது முழுவதும் உங்களுக்கு முடிவு பெற்றுவிட்டது. தற்பொழுது உங்களுக்கு பல விஷயங்களில் கிளாரிட்டி கிடைத்திருக்கும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், கெடுதல் செய்பவர்கள் யார், நல்லவர்கள் போல் நடிப்பவர்கள் யார் என அனைத்தும் அறிந்திருப்பீர்கள். சனியின் இந்த பயிற்சிக்கு பிறகு நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் தெளிவான முடிவெடுப்பீர்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவான பாதை உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும். புதிய வாய்ப்புகளும் இடமாற்றங்களும் ஏற்படும். புது புது மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கால்பந்தாட்ட வீரர் என்றால் உங்கள் அணியில் இது நாள் வரை கோல் விழுந்து கொண்டே இருந்திருக்கும். நீங்கள் டிஃபென்ஸ் மூடிலேயே இருந்திருப்பீர்கள். சனியின் பெயர்ச்சிக்கு பிறகு கோல் விழுவது நின்று இருக்கும். இதற்கு பிறகு நீங்கள் திருப்பி அடிக்கும் நேரம். ஏப்ரல் மாதம் சனி பகவான் அஸ்தமனத்திலிருந்து வெளிவந்த பிறகு உங்களின் கோல் எண்ணிக்கை அதிகரிக்கும். நீங்கள் முன்னேற்றம் அடையவும் வெற்றியை அடையவும் நேரம் வந்துவிட்டது. கோச்சார பலன்கள் மட்டுமே எல்லாத்தையும் முடிவு செய்து விடாது. ஆனால் எந்த ஒரு நிகழ்விற்கும் கோச்சாரம் இடம் கொடுக்காமல் நடக்காது. சூரியன், வளர்பிறை சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் தசாபுத்திகளில் இருப்பவர்கள் நல்ல பலன்களை அனுபவிப்பார்கள். சனி, ராகு, கேது, புதன் திசைகளில் இருப்பவர்கள் சில சிரமங்களை சந்திப்பார்கள். இந்த பங்குனி மாதம் தொடங்கும் பொழுது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சாரம் உங்கள் உடல் நலத்திலும் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிர பகவான் உங்கள் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவார். 10ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கும் பொழுதும் உங்களுக்கு நன்மைகளையே செய்வார். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்து சஞ்சரிப்பது உங்களுக்கு பல வகையிலும் யோகத்தை கொடுக்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்ற வார்த்தைக்கிணங்க உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். ஆனால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு, செவ்வாய், புதன் என 3 கிரகங்கள் சஞ்சரிப்பது உங்களுக்கு மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை கும்பராசியில் சஞ்சரிப்பதால் அதுவரையிலும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து செல்வது அவசியமாகிறது. குருவின் பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருவதால் வேலை மற்றும் தொழிலில் வீண் அலைச்சல்களும் தற்காலிக இடமாற்றமும் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். செவ்வாயின் மீனராசி பெயர்ச்சிக்கு பிறகு தற்பொழுதுள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல முடிவிற்கு வரும். பங்குனி மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருகின்றன. பங்குனி மாதம் 2, 3, 4 ஆகிய தேதிகள் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகும். சூரிய பகவான் இந்த மாதம் உங்கள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தந்தை வழியில் ஆதாயங்கள் ஏற்படும். இதுநாள் வரை தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதம் 2ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானுக்கும் 8ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானுக்கும் சர்ப்பசாந்தி பரிகாரம் செய்வது அவசியமாகிறது. நாகராஜன் மற்றும் நாகக்கன்னிகள் சிலைகளுக்கு பாலபிஷேகம் செய்வதும், நவகிரகங்களில் உள்ள ராகு பகவானுக்கு முழு உளுந்தையும்,
கேது பகவானுக்கு கொள்ளையும் வைத்து விளக்கேற்றி வழிபட்டு வருவதும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அல்லது திங்கட்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு 2 விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். அதேபோல் சனிக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த பரிகாரங்கள் ராகு கேதுக்களால் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களையும் தீவினைகளையும் குறைக்கும். மற்றபடி உங்கள் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் 4-11க்கு அதிபதியான சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருப்பதும் உங்களின் எதிரி ஸ்தானமான 6ஆம் அதிபதி 12இல் மறைந்துள்ளதும் உங்களுக்கு நன்மையே ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் நன்மைகள் அதிகரித்தாலும் 8ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களால் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருங்கள். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.